குட் ஈவினிங் ஆஸ்பரன்ஸ். இந்தியாவில் ரீசெண்டாக வந்து 17th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை எலெக்ஷன் பண்ணுறதுக்காக எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்தது. இந்த எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9, 2025 நடந்தது. இந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஏ கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அந்த தேர்தலை நடத்தியது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு வந்து இந்த தேர்தலை நடத்தியது. அதனால அதை இட் இஸ் ஏ கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்கிறோம். அதுக்கான ஆர்டிகல் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 324 329 வரைக்கும் எலெக்ஷனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் அம்பேத்கர் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கார். ரைட். இப்போது இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது 17th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த டெசிக்னேஷனில் இருந்த ஜெகதீப் தன்கர் வந்து ரெசிக்னேஷன், அதாவது பர்சனல் இஷ்யூஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ்னால ரெசிக்னேஷன் பண்ணதுனால புதுசாக வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை வந்து எலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம எலெக்ஷன்ஸை செப்டம்பர் 9, 2025 நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த எலெக்ஷன்ஸில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடியை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த பாடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் தேர்வாளர் குலாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்டோரல் காலேஜில் வர காம்போசிஷன்ஸ் யார் இருந்திருப்பாங்க, யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2019/2020க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய காம்போசிஷன்ஸில் ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது மாறி இருக்கு. ரைட். இப்போ 2019/2020 வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுடைய செகண்ட் டென்யூரில் வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 104 அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அந்த 104 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் 2 ப்ரொவிஷன்ஸ் அது கொடுத்துருக்கு. ஒன்று ஆங்கிலோ இண்டியனுக்கான ப்ரொவிஷன்ஸ், லோக்சபாவில் இருக்கக்கூடிய நாமினேட்டட் மெம்பர்ஸ்க்கான ப்ரொவிஷனை எலிமினேட் பண்ணியிருக்கு, அதாவது அபாலிஷ் பண்ணியிருக்கு. அண்டு செகண்ட் அதே கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்க்கான ப்ரொவிஷன்ஸ்க்கான வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷனை அனதர் 10 இயர்ஸ்க்கு அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட். அப்போது லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் 545 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 543 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எலக்டோரல் காலேஜில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபாவில் இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஷிப்பும் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காம்போசிஷனாக இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் இப்போ கரண்ட் காம்போசிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா 543 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. அதில் ஒரு எம்பி வந்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன்ஸு வேக்கன்சியாக இருக்குது. ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா 250 மெம்பர்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 எம்பி போஸ்ட் அப்படிங்கிறது காலியாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் செகண்ட் திங்கை பொறுத்த வரைக்கும் இதில் டோட்டல் ஓட்ஸ் வந்து இந்த எலெக்ஷனில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 782 ஓட்ஸு. அதில் எவ்வளோ ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 767 ஓட்ஸ் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 767ல் வேலிட் ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 752 அப்படிங்கிறது. இன்வேலிட் ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 ஓட்ஸ் அப்படிங்கிறது இன்வேலிட் ஓட்ஸ் அப்படிங்கிறது. ரைட். இது அக்ராஸ் தி பேன் இண்டியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 98% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலெக்ஷனில் போல் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக சொசைட்டிக்கு வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த எலெக்ஷன்ஸு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் F101 ஆடிட்டோரியத்தில் அப்படிங்கிறது செப்டம்பர் 9, 2025 நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வேலிட் ஓட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 752 ஓட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டியாரில் இருக்கக்கூடிய நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக அந்த கேண்டிடேட்டாக சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். எஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூரை சார்ந்தவர். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி, நாட் ஃபார் தி சீஃப் ஜஸ்டிஸ், நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவர் எந்த டீம் சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காருன்னா இந்தியா டீம் அப்படிங்கிற சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது என்டிஏ, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸினுடைய டீமுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்திருக்காரு. இது இந்த போலிங்கான வந்து வேலிட் ஓட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணனுக்கு 452 ஓட்ஸ் வந்து போல் ஆயிருக்கு. சுதர்சன் ரெட்டிக்கு ஜஸ்டிஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 300 ஓட்டு அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. பட் 2 பேத்துக்குள்ள டிஃபரன்ஷியேட் பார்த்தீங்கன்னா 152 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெற்று வந்து தமிழ்நாட்டை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 17th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக தெரிஞ்சுக்கணும். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆக்சுவலாக வந்து இந்த எலெக்ஷனில் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 377 ஓட்டு இருந்தால் அந்த பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றதாக வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ரைட். அந்த வகையில் பார்க்கும்போது 377 ஓட்ஸை விட வந்து சிபி ராதாகிருஷ்ணன் 452 ஓட்டுங்கிறது வாங்கியிருக்கிறதுனால அவர் கன்ஃபர்மேஷனாக வந்து 17th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை கான்ஸ்டியூஷன் படி எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் திங்கை பொறுத்த வரைக்கும் லைக்ஸ் வந்துட்டு இது வந்து இந்த எலெக்ஷனில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா எத்தனை எம்பிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்காங்க, அதாவது பாய்காட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 எம்பிஸ் வந்து பார்த்திங்கன்னா பாய்காட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு நார்மலாக பெருசாக எந்த ஃபங்க்ஷன்ஸும் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் தி எம்பவர்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, தட் பர்சன் இன் அடிஷன் டு தி எக்ஸ் ஆஃபீஷியல் சேர்பர்சன் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் தி ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு டெர்மினாலஜி அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு சாதாரணமாக, அதாவது இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக எவர் ஒரு பதவி ஏற்கிறாரோ அவர் தனது பதவி வழி தலைவராக மாநிலங்களவையினுடைய தலைவராகவும் இருப்பார். லைக் ராஜ்யசபாவுடைய சேர்பர்சனாக இருப்பார் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணி வச்சுக்கணும். பட் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் யார் முன்னாடி ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸை எடுத்துக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் வந்து இந்தியாவில் கரண்ட்டாக இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லைக் திரௌபதி முர்மு முன்னாடி இவர் ஓத் அண்ட் அஃபர்மேஷன் கான்ஸ்டியூஷனல் படி எடுத்துக்குவார் அப்படிங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸாக நம்ம இது தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இது நம்ம உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட் வந்து எஸ்எஸ்சியாக இருக்கலாம், அது ரயில்வேயாக இருக்கலாம், பேங்கிங்காக இருக்கலாம், யூபிஎஸ்சியாக இருக்கலாம், அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிட்டி டிஎன்பிசியாக இருக்கலாம். எந்த எக்ஸாம்ஸ்க்கும் அது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.